மேலும் நாட்டின் இளைஞர்கள் தீய சக்திகளின் கைகளில் சிக்கிக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 35 நாட்களின் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு மாணவர்களுக்கு பாதி அளவு வெற்றி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சுஷ்மா அவர்கள். சுஷ்மா வணக்கம். கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் மாணவர்களின் பாதி அளவு வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். தர்மேந்திர பிரதான் அவர்களின் பதவி விலகல், கூடுதல் விவரங்கள் என்ன சுஷ்மா? வணக்கம் கோகிலா. நீட் இளநிலை தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கோரி கிட்டத்தட்ட ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து தில்லியின் ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்த தொடங்கினர். ஒரு மாதத்திற்கும் மேலாக, நீங்கள் சொன்னது 35 நாட்களுக்கு மேலாகவே இந்த போராட்டங்களானது தொடங்கி கொண்டிருந்தது. முதலாவதாக சோனம் வாங்சு, அடுத்து அதனை தொடர்ந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் அப்படின்னு நாடு முழுவதும் போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தது. நம்ம குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டி நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இல்லத்தில் நடந்து கொண்டிருந்தது. அது தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 நாட்களாகவே நடந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய இதாகவே பார்க்கப்பட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகைகள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு காலையில கூட கனிமொழி அப்புறம் திருமா உட்பட பல எம்பிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில தற்போது இன்னும் போராட்டங்கள் இருந்த பின்னர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை தொடர்ந்து தற்போது இங்கே உற்சாகமாக மேல்தாளங்கள் அடித்தும் ஆடல் பாடல் நடத்தியும் இந்த டி நகரில் நடத்தக்கூடிய இந்த போராட்ட குழுவினர், மாணவர் குழுவினர் மிக பெருசாகவே கொண்டாடி வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் எப்போதும் கைவிடப்படாது. நீட் தேர்வு, எங்களுடைய கோரிக்கை நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு தான் முதல்ல இந்த நீட் தேர்வை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு அப்படின்றது தொடர்ந்து சொல்லப்பட்டுதான் வந்தது. அதனை தொடர்ந்து நிறைய அரசியல் கட்சியினர், எம்பி உட்பட பலர் இந்த நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கு கனிமொழி அவர்கள் சொன்னது போல நீட் தேர்வு ரத்து நம்ம சொல்லிக்கொண்டே வந்துட்டு இருந்தோம். முதலாவதாக தமிழ்நாடு தான் எதிர்த்து, அதனை தொடர்ந்து தற்போது மிக பெரிதாகவே, அதாவது நாடளவிலே பெரியதாகவே வந்து கொண்டிருக்குது. அதனால கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் இந்த மாணவர் குழு அறிவிச்சிருக்காங்க. கோகிலா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா.